ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறேன், நான் வந்து ஒரு ஓவர் வெயிட்டாக இருக்கேன், ஒரு 42 கிலோமீட்டர் நம்ம லைஃப்பில் ஒரு வாட்டியாவது ரன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கனவு வந்து இருக்கும். ஒரு செல்ஃப் டவுட்டு, ஒரு பயம் வந்துடும். நம்மளால எப்படி 42 கிலோமீட்டர் ஓட போகிறோம்? ஓகே, 2 பேருமே 42 கிலோமீட்டர் இது வரைக்கும் ரன் பண்ணது கிடையாது. 2 பேருக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் மேரத்தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ யாரை பற்றி அப்படின்னா 42 கிலோமீட்டர் ரன் பண்ணி அச்சீவ் பண்ணவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ யார் அப்படின்னா விஜய் சார் சிங்கப்பூரில் வந்து நம்மளோட ஆன்லைன் ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. 42 கிலோமீட்டர் ரன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ சார் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்மகிட்ட சொன்ன விஷயம் அப்படின்னா, என்னோட ஒர்க் அப்படிங்கிறது நைட்டும் இருக்கும் பகலும் இருக்கும், இந்த மாதிரி மாறி மாறி வந்துகிட்டு இருக்கும். ஸோ என்னால் வந்து ஈவினிங் மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் அண்ட் டயட் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணோம். ஒரு டைட்டான ஒர்க்கிங் ஹவர்ஸில் கூட ட்ரைனிங்கை வந்து கன்சிஸ்டன்சியாக சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு 2 months பிஃபோர் கூட ஃபிட்னஸ் ஓவர் 40 அப்படிங்கிற வீடியோவில் வந்து சாரை பற்றி வந்து பேசியிருந்தேன். ஸோ இப்போதைக்கு ஒரு 30 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 60 நாள் இருக்கு. 60 நாள் ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணி கம்ப்ளீட் சூப்பராக வந்து 42 கிலோமீட்டர் ரன் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி December 7, அதாவது ஒரு 4 நாளைக்கு முன்னே நடந்த சிங்கப்பூர் மேரத்தான்ல 42 கிலோமீட்டர் 4 மணி நேரம் 29 செகண்ட்ல வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க 52 வயசுல. ஸோ பொதுவாகவே ஒரு மேரத்தான் வந்து கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா அதில் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்ல நிறைய பேர் வந்து கலந்துக்குவாங்க. ஒரு 21 கிலோமீட்டர் போகும்போது அப்படியே க்ரௌட் வந்து கம்மியாயிரும். 42 கிலோமீட்டர் மூவ் பண்ணும்போது இன்னும் வந்து க்ரௌட் வந்து குறைஞ்சிரும். சரிங்களா? ஏன்னா ஒரு 42 கிலோமீட்டர் ரன் பண்ணணும் அப்படின்னு போகும்போது நிறைய பேருக்கு ஒரு செல்ஃப் டவுட்டு, ஒரு பயம் வந்துடும். நம்மளால எப்படி 42 கிலோமீட்டர் ஓட போகிறோம், இதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க. 42 கிலோமீட்டர் அது மிகப்பெரிய ஒரு டிஸ்டன்ஸ், கண்டிப்பாக பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ உண்மையிலேயே ஒரு 42 கிலோமீட்டர் ஓடுறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளர்கள் தான். ஓகேவா? ஏன்னா 42 கிலோமீட்டர் ஓடும்போதே அவங்களுக்கு ஓவரால் பாடி ஃபிட்னஸ் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். ஹார்ட் ஸ்ட்ரென்த்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதையும் தாண்டி செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து பயங்கரமாக வந்து அவன் வந்து வச்சிருப்பான். சரிங்களா? ஸோ அதனால் நீங்களும் வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும். நமக்கு வந்து நல்லா கான்ஃபிடென்ட், ஒரு ஃபயர் மைண்ட் செட் வந்து வேணும். நல்லா லீன் அண்ட் ஃபிட்டாக இருக்கணும். அப்புறம் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ மேரத்தான் சூஸ் பண்ணி ரன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு 42 கிலோமீட்டர் தான் ஓடணும்னு சொல்லலை. அட்லீஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டராவது நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 மேரத்தான், அதாவது ஒரு 3 மாதத்துக்கு ஒரு மேரத்தான் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ரன் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபிட்னஸாக இருக்கிறதுக்கு, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிகினராக இருந்தால் கூட பரவாயில்ல, உங்களால் 1 கிலோமீட்டர் கூட ஓட முடியலன்னா பரவாயில்ல, ஜஸ்ட் வந்து வாக் பண்ணியாது ஒரு 5 கிலோமீட்டர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நாம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நாம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இதுல வந்து ஒரு செல்ஃப் டவுட் அப்படின்ட்டு இருக்கவே கூடாது. செல்ஃப் டவுட் அப்படின்னா நான் வந்து ஒரு பிகினரு, இது வரைக்கும் நான் ரன் பண்ணதே கிடையாது, நான் எப்படி ரன் பண்ண முடியும், நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஐடியில் ஒர்க் பண்றேன், நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றேன், நான் வந்து ஒரு ஓவர் வெயிட்டா இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து செல்ஃப் டவுட் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களால எந்த ஒரு கோலுமே வந்து அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்குற விஷயம், SSC GD வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு 5 கிலோமீட்டர் வந்து 35 நிமிஷம் வருது, 30 நிமிஷம் வருது, என்னால் 5 கிலோமீட்டர் ஓடவே முடியலன்னு நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு விஜய் சார் 42 கிலோமீட்டர் 4 மணி நேரம் 29 செகண்ட்ல வந்து ரன் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இவங்களோட ஆவரேஜ் ஸ்பேஸ் பாத்தீங்க அப்படின்னா 5 நிமிஷம் 38 செகண்ட்ல வந்து ரன் பண்ணிருக்காங்க. அதாவது 42 கிலோமீட்டர் நீங்க வந்து 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 8 5 கிலோமீட்டர் இருக்கு. அதாவது ஒவ்வொரு 5 கிலோமீட்டரையும் 28 நிமிஷம் 10 செகண்ட்ல வந்து ரன் பண்ணிருக்காங்க. அது 52 வயசுல. ஸோ SSC GD நீங்க எல்லாருமே யங்ஸ்டர், 25 வயசு உள்ளதா இருக்கும். சரிங்களா? நீங்க 35 நிமிஷம் வருது, 30 நிமிஷம் வருது, நீங்க வந்து ஒரி பண்ணவே கூடாது. உங்களால கண்டிப்பா வந்து பண்ண முடியும். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஓடி வந்து பார்க்கணும். சரிங்களா? நீங்க ஒரு 1600 மீட்டரை ஒரு 5 நிமிஷம் ஓடணும்னு நினைக்கிறீங்க, இல்ல ஒரு 5 கிலோமீட்டர் 24 நிமிஷம் 20 நிமிஷம், இல்ல ஒரு 10 கிலோமீட்டர் ரன் பண்ணணும், இல்ல ஒரு 21 கிலோமீட்டர், இல்ல 42, இல்ல அல்ட்ரா மாரத்தான். ஸோ எதா இருந்தாலும் சரி உங்களால வந்து கண்டிப்பா வந்து அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நீங்க பண்ண வேண்டியது உங்களோட கோலை வந்து சூஸ் பண்ணுங்க. நான் வந்து இந்த கிலோமீட்டர் வந்து இவ்வளவு டைமிங்ல பண்ணணும் அப்படின்னு உங்க கோல் வந்து என்னன்னு ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் பண்ணு. ஓகே, அது 5 கிலோமீட்டரா இருக்கலாம், 10 கிலோமீட்டரா இருக்கலாம், இல்ல 5 கிலோமீட்டர், இல்ல 1600 மீட்டர் ஒரு 5 நிமிஷம் முடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆர்மி ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இது வந்து ஏம் பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஒரு சில உங்களுக்கு 42 கிலோமீட்டர் நம்ம லைஃப்ல ஒரு வாட்டியாவது ரன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கனவு வந்து இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் உங்க கோல் என்ன அப்படின்ட்டு அதை வந்து சூஸ் பண்ணுங்க. அந்த கோலை எவ்வளவு நாள்ல அச்சீவ் பண்ணணும்னு ஒரு டெட்லைன் வந்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த கோலை நம்ம அச்சீவ் பண்றதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங், அந்த ப்ராப்பரான ட்ரைனிங்கை கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணணும். சரி, இதை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கோலை வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் கூட நம்மளுடைய ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் வந்து 42 கிலோமீட்டர் ரன் பண்ண போறாங்க. ஸோ ஒருத்தவங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 34, இன்னொருத்தவங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 39. ஓகே, 2 பேருமே 42 கிலோமீட்டர் இது வரைக்கும் ரன் பண்ணது கிடையாது. 2 பேருக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் மேரத்தான். ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா 32 கிலோமீட்டர் இது வரைக்கும் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு சிலவங்க 25 கிலோமீட்டர் வரைக்கும் இது வரைக்கும் ரீச் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஸோ விஜய் சார் வந்து எப்படி அச்சீவ் பண்ணாங்களோ ஸோ அதே மாதிரி இவங்க வந்து கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து அதையும் ஒரு தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். சரிங்களா? ஸோ விஜய் சார் 42 கிலோமீட்டர்
கிலோமீட்டர் 4 மணி நேரம் 29 செகண்ட்ல வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரேஸ்க்கு பிஃபோர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் ரன் வந்து பண்ணியிருந்தாங்க. அதை 48 நிமிஷம் 17 செகண்ட்ல வந்து அது வந்து அச்சீவ் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ வரக்கூடிய நாட்களில் இன்னும் வந்து நிறைய ரேஸ் கலந்துக்கிடுவாங்க, இன்னும் பெட்டர் டைமிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ எங்களோட கோல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 42 கிலோமீட்டர் ஒரு 3.5 மணி நேரத்தில் வந்து முடிக்கணும். அதாவது 5 ஸ்பேஸில் வந்து கவர் பண்ணணுங்கிறதா எங்களுடைய கோல். கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. விஜய் சார் சூப்பராக வந்து பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இன்னும் ஒரு 2 ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சொல்கிறேன். சேம் டேட் சேம் மேரத்தானில் இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து கலந்துக்கிட்டாங்க. பட் இவங்க வந்து 10 கிலோமீட்டர் வந்து ரன் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? ராஜேஸ்வரன் 10 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 41 நிமிஷம் 27 செகண்ட்ல வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களோட கோல் பார்த்தீங்க அப்படின்னா 10 கிலோமீட்டர் நாம ஃபர்ஸ்ட் பொசிஷன் வின் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ வரக்கூடிய நாட்களில் அதுக்கான ட்ரைனிங் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போதைக்கு 41 நிமிஷம் 27 செகண்ட் பெஸ்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு 40 நிமிஷம் 39 நிமிஷம் 38 நிமிஷம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கம்மி பண்ணிடும். சரிங்களா? ஸோ இன்னொரு ரிசல்ட் என்ன அப்படின்னா வேலு சார் பெங்களூர்ல வந்து ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட சேம் டேட், அதாவது போன சண்டே, ஓகேவா, டிசம்பர் 7ல பெங்களூர்ல நடந்த ஹாஃப் மேரத்தான 1 மணி நேரம் 58 நிமிஷத்துல வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. 21 கிலோமீட்டர். இவங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 44. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட ஆன்லைன் ட்ரைனிங் ஜாயின் பண்ணி அவங்களுடைய மேரத்தான் கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு மேரத்தான் ரன் பண்ணணும், ஒரு 5 கிலோமீட்டர் ரன் பண்ணணும், இல்லை ஒரு 10 கிலோமீட்டர் ரன் பண்ணணும், இல்லை 42 கிலோமீட்டர் ரன் பண்ணணும், ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னா ஆன்லைனில் வந்து ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ மேரத்தான் ட்ரைனிங் மட்டும் இல்லாமல் பிசிக்கல் ட்ரைனிங், ஃபிட்னஸ் ட்ரைனிங் இது எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட ட்ரைனிங் ஜாயின் பண்ணி 100கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட கோல்ஸ் வந்து அச்சீவ் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த சேனல்ல ஸோ ரன்னிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒரு வார்ம் அப் எப்படி பண்ணணும், ஸ்ட்ரெச்சிங் எப்படி பண்ணணும், கோர் ஸ்ட்ரென்த் எப்படி பண்ணணும், ஸோ ரீசெண்டாக ரன்னிங்க்கு என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் வந்து செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ரன்னிங் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ல வந்து பண்ணுங்க. ஸோ வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து அப்லோட் பண்ணுறேன்.